என் கையில் ஒரு மஞ்சள் கலரில் மாத்திரை தெரியுதா? இது மீனுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. மீனில் இருக்க ஒமேகா 3ன்ற ஒரு விஷயத்துக்கான ரீப்ளேஸ்மெண்ட் தான். இப்போ நான் இதை டெய்லி ஒன்று எடுக்கிறதால மீன் சாப்பிட கணக்கு வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மீனை நீங்கள் ஹோல் ஃபுட்டாக சாப்பிட்றப்போ ஒமேகா 3 மட்டும் இல்லை, அதை தவிர்த்து இருக்க நிறைய வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன் இதெல்லாமே ஃபில் ஆகுது. பட் இந்த கேப்சூல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒமேகா 3ன்ற விஷயம் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது மீன்ன்ற விஷயத்தை உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. அன்றைக்கி நீங்கள் அந்த சப்ளிமெண்ட் எடுக்கணும்னு தேவையில்ல. அதை தவிர்த்து ஆப்வியஸ்லி 2-3 வேலைலாம் சாப்பிட முடியாத பட்சத்தில் நீங்கள் ஒமேகா 3 சப்ளிமெண்ட் ஃபார்மில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் எடுத்துப்பேன். நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் மீன் சாப்பிடுவேன். அதனால் அன்றைக்கி மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மிச்சம் இருக்க டேஸில் இதை நான் சப்ளிமெண்ட்டாக எடுத்துப்பேன். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் ஒரு நல்ல பிராண்டில் ஒமேகா 3 தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யூஃபிட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இதில் உங்களுக்கு லோக்கிடன் போடுறப்போ 10% அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் இருக்கிறதால பார்க்குறவங்களுக்கு, ட்ரை பண்ண போகிறவங்களுக்கு அது ஒரு இன்னொரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ப்ளஸ் இதில் EPADH ரெண்டும் சேர்த்து 900 mg கிட்ட இருக்கிறதால நீங்கள் ஒரு கேப்சூல் எடுத்தால் போதும். நீங்கள் 2-3 எடுக்கணுன்ற அவசியம் இருக்காது. அது இன்னுமே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். பை கைஸ், நல்லா சாப்பிட்டு நல்லா ஜிம்முக்கு போங்க. இந்த கான்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்